Hi friends, welcome to Sanaf Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி சுடுவது எப்படி. என்னடா சப்பாத்தி எல்லாரும் நம்ம சொல்கிறாங்க, இவன் மட்டும் என்னடா புதுசாக பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? சப்பாத்தி பண்ணுறதுலாம் ஒரு வீடியோவா, இதுக்கு ஏற்பட்ட வீடியோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம சுட்டாமல் சப்பாத்தி வருமானு ஒரு சில பேர் யோசிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போது ஒரு 6லேருந்து 7 சப்பாத்தி தேவைப்படுற மாதிரியான மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். சப்பாத்தி சாப்பிட்டா வர்றதுக்காக நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம். அந்த டிப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ட்ரை பண்ணலாம். நானும் ஒரு ட்ரை பண்ணுறேன். ஒரு முட்டை, ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் அப்படியே கை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்மளோட டிப்ஸ் என்னென்னா, சுடுதண்ணி ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணிக்கு பதிலாக சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடு தெரியாமல் நான் கை வச்சுட்டேன். எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பச்சா. ஆரம்பத்திலே தேவையான தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா மாவு ரொம்ப டைட்டாக வந்துடும். மாவு நல்லா இந்த மாதிரி உதிரியாக வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் மொத்தமாக பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாஸ், நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மாவு நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்து இந்த நார்மலாக இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற போட்டுருவோம். நல்லா மாவு நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்துப்போம். சரி, இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம அந்த மாதிரி மாவு தூவி விட்டு இப்போ நம்ம வந்துட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இவன் சொல்லி கொடுத்தலாம் நம்ம செய்யணுமான்னு நினைக்காதீங்க. இவன்லாம் செய்கிறான், அப்போ நம்ம செஞ்சால் வராதா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சப்பாத்தி எல்லாம் கரெக்டாக வந்துடும். அப்புறமா நம்ம தேவையான அளவு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம அடுத்த லெவல் போவோம். வழக்கம் போல் அடுப்பை பற்ற வச்சு கல்லை வச்சு சூடாக்கி மீடியமான சூட்டில் வச்சு நம்ம வந்துட்டு தேய்ச்சி வச்சுருக்கிற ஒவ்வொரு மாவையும் போட்டு சப்பாத்தி எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட்றதுனால நான் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஓகே, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுக்கிடுவோமா? நான் சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்றேன். அப்புறம் சப்பாத்தி நிறையா இருக்குது, ஆனால் சைடிஷ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அதை வேறு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். அந்த டிஷ்ஷை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சா? நீங்களும் ட்ரை பண்ணலாம் ரெடியாக இருக்கிறீங்களா? ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணலாம். என் கூட இணைஞ்சிருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.